ஸோ வணக்கம். நான் உங்கள் சுந்தர். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப சாரி. ஏன்னா ஒரு எபிசோடு போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஏன் அந்த ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அங்கே என்எஸ் கேப்டன் கூட போன வீடியோ வந்து அவர் கேட்டார், வீடியோ நீங்கள் போடுங்க ப்ரோ, நாங்கள்லாம் போட்டோம். அதனால் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 எபிசோடு பக்கமாக போட வேண்டியதாகி போச்சு. அதனால் இதை அப்படியே விட்டுட்டேன். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் 2 வாரத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் வந்து ஒரு ட்ராவல் விலாகர் அண்ட் மோட்டோ விலாக், அந்த நம்ம வந்து பைக்கில் போகிறது, அதனால் நம்மளுக்கு அந்த ட்ரெயின் விலாக் அதெல்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு இல்லை, சுத்தமாகவே தெரியாது. ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 30 செகண்ட் 1 நிமிஷம் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா 2வது எபிசோடு இதோட முடிஞ்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கோயிலேருந்து கிளம்பிட்டு அந்த ஃபுல்லாக எனக்கு வந்து தெரியல, நம்ம எப்படி சொல்கிறதுன்னா ஃபுல்லாக என்னால் எடுக்க தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ரெகுலராக அந்த மாதிரி வீடியோ போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ போடுறோம், அதனால் எனக்கு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பீச் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கோவாலேருந்து ஒரு பீச்சு, கோல்வா பீச்சு, அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பீச் இருக்குன்னாங்க. 2 பீச்சும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னாங்க. அதனால் நாங்கள் அந்த பீச்சுக்கு போகவே இல்லை. ஒரு பீச்சை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம். மறுபடியும் முருதேஸ்வருக்கு வந்துட்டோம். முருதேஸ்வரில் பார்த்தீங்கன்னா அந்த கடல் நைட் சாயந்தரம் நாங்கள் போனப்போ போய் பீச் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, தண்ணி வந்து உள்ளே இருந்துச்சு, ரொம்ப உள்ளே இருந்துச்சு. நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும், உள்ளே இருந்துச்சு. நான் அதுக்கப்புறமா காலையில் வந்து நான் பார்க்கும்போது என்ன ஆச்சு, அந்த கரைக்கிட்டே இருக்குது தண்ணி. எனக்கு அது சரியான ஷாக். அந்த பாலிமர் நியூஸ்லலாம் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்க அந்த ஃபோட்டோ அந்த இதெல்லாம் வீடியோலாம் போடுவாங்களா, அது என்ன ஆகிடுச்சுன்னா, அவங்க அந்த ஃபோட்டோ காட்டும்போது கூட நான் நம்பலை மீன்ஸ் அது நான் ஃபோட்டோவில் பார்த்ததுக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரிவிக்கல. பட் ஆனால் அந்த நேரில் பார்க்கும்போது எனக்கு சத்தியமாக அப்படியே புல்லரிச்சு போச்சு எனக்கு. அந்த இது தண்ணி அவ்வளோ இது பார்க்கும்போது நாங்கள் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரு, ஒரு 400-500 மீட்டருக்கு அந்த பக்கம் நம்ம அங்கே போகும்போது காலையில் போய் பார்க்குற தண்ணி இங்கே இருக்குதுன்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உடுப்பி போயிருப்போம். உடுப்பியில் வந்து அந்த கிருஷ்ணர் கோயில் எல்லாம் 2 கோயில் மொத்தம் கேரளா டைப், தர்மசாலா அப்புறம் அந்த முகாம்பிகா டெம்பிள், அது 2மே கேரளா டைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மஸ்தாலா வந்து சாமி பார்த்துட்டு நைட்டு 12 மணிக்கு ட்ரெயினு. நான் இதுலேயே ரொம்ப எல்லாம் ஃபுல்லாக சொல்ல விரும்பலை, வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் எல்லாம் ஃபோட்டோ இது பண்ணியிருப்பேன், தம்ப்நெயில் அதை வச்சுருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, எங்கள் அம்மா தான் ஃபோட்டோ எடுன்னு சத்தம் போட்டு எடுக்க வச்சேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, எங்கள் அம்மா தான் ஃபோட்டோ எடுன்ட்டு எடுக்கேன். அது இது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்க, நீங்கள் அப்படியே வீடியோ பாருங்கள். மக்களே, சத்தியமாக முடியல. டைம் பார்த்தீங்கன்னா 11:53 ஆகுது. சத்தியமாக முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏதாவது ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சேன், சரியாக வீடியோ கூட எடுக்க முடியல. சாப்பிட்டேன், புளி சாப்பாடு எங்கள் அம்மா கட்டி கொண்டாந்தாங்க, அது சாப்பிட்டு கருமா தூக்கம் சொக்குது, முடியலை, சத்தியமாக முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோவா பக்கம் இன்னொரு 5 ஸ்டாப் இருக்குது. எதுக்கு நிப்பாட்டுறாங்கன்னு தெரியல. சவுண்டு மட்டும் இந்த பக்கம் நாங்கள் உட்காந்துருக்க சேனலில் கேட்குது, டடக்கு போடக்குன்னு சவுண்டு கேட்குது. போட்டு அந்த டயருக்கு கலந்துக்கிட்டு ஓடுதா என்னன்னு தெரியல, அப்படி சவுண்டு கேட்குது. ஐயோ, தூங்கவும் முடியல. கருமா பேசஞ்சர் ஏன்டா பேசஞ்சர் ஏறணுன்ட்டு பண்ணிடுவாங்களோ தெரில. ட்ரெயின் ஒரு பக்கம் இப்படி ஆடுது. அப்புறம் என்னதான் பண்ணுறது, தூங்கவும் முடியல. இப்போ நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், நானே எங்கள் அப்பா எங்கள் அம்மா 3 பேர் தான் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். கோவா போயிட்டு கண்டினியூ பண்ணுற மக்களே, இன்னும் சரியான காண்டாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாப்பில் எதுக்கு நிறுத்துறானுங்கன்னு தெரியல, எதுக்கு எடுக்கிறானுங்கன்னு தெரியல. ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கிறானுங்க. யாரும் ஏறவே இல்லை, அவனுங்களாம் எடுத்துக்கிறானுங்க நிறுத்தி. சரியான காண்டாக இருக்குது. கோவா போட்டு கண்டினியூ பண்ணுற ஸ்டேஷன் இறங்கும்போது முருதேஸ்வரெல்லாம் தாண்டியாச்சு. நாங்கள் வந்து என்ன பிளான்னா, கோவா போயிட்டு ரூம் போட்டு, கோவா பீச் பக்கமே ரூம் இருக்காமா, சவுத் கோவா பக்கம், அங்கே ரூம் போட்டுட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு நார்த் கோவாவுக்கு பார்த்துட்டு நைட்டுக்குள்ளே இங்கே வர மாதிரி. அதுக்கப்புறம் கோவாவில் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது முருதேஸ்வர், தாய்முகாம்பிகை அதெல்லாம் பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியா, அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் இருக்குன்ட்டு. ஓகேங்க, நான் அப்படியே கோவா வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மக்களே, நம்ம வந்து ரூம் எடுத்தாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவாலேருந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு பக்கம் நடந்து வந்து
ரூம் எடுத்தாச்சு. 1000 rupees ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கேட்டோம், அது என்னென்னா பேச்சுலர்ஸ் மட்டும்தான் அலௌடு அப்படின்னாங்க. எங்கள் கூட ஒரு அண்ணன் வந்தார், அவர் வந்து அங்கே தங்கிட்டார். பேச்சுலர்ஸ்னால அங்கே தங்கிட்டார், அவர் தனியாக தான் வந்தார். நாங்கள் வந்து இங்கே ரூமுக்கு வேறு பக்கம் ஒரு பக்கத்தில் வந்து கேட்டிருக்கோம். ஒரு ஆளுக்கு மொத்தமாக 3 பேர்னால 1064 rupees 1064 ரூபா ஆச்சு. 2 பெட் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் பாருங்கள், இது 2 பெட்டு, கீழே ஒரு பெட்டு, அது எங்கள் ட்ரெஸ் இருக்குது, நம்ம ஃபோன் சார்ஜர் பவர் பேங்க் இங்கே இருக்குது, அட்டாச் பாத்ரூமு, இது 2 சேரு, அது சிகரெட் குடிக்கிறதுக்கு, இங்கே ஒரு கண்ணாடி, ஒரு வாட்டர் பாட்டிலு, மற்றபடி எல்லாம் அவ்வளோதான். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பீச்சுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் பக்கத்தில் ஒரு பீச் இருக்காமல் அந்த பீச்சுக்கு கிளம்பிட்டோம், ஃபேமிலியாக போகிறோம். என்னென்னா இங்கே வந்து 24 hours தான் ரூமு. இப்போ இங்கே 2 மணிக்கு புக் பண்ணோம். நாளைக்கு காலையில் 2 மணிக்கு, நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கெல்லாம் செக் அவுட் பண்ணிடணும். அப்படி பண்ணலைன்னா 1/4 மணி நேரம் டைமு. அதை பண்ணலைன்னா அது அடுத்த 1 நாளுக்கு 1000 rupees பே பண்ணுற மாதிரி ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் இங்கே வர்றவங்க டைம் கணக்கு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகேங்க, நம்ம அப்படியே பீச்சுக்கு கிளம்பலாம். கோல்வா பீச் வந்தாச்சு, பின்னாடி தான் இருக்குது. ஐயோ, டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆச்சு. உங்களுக்கு எல்லாம் இப்படி தான் தெரியும். உங்களுக்கு இருங்க, நான் பேக் கேமராவில் காட்டுறேன். இது பாருங்க க்ரௌட் எவ்வளோ இருக்குன்ட்டு. இது அநியாயத்துக்கு கேட்குறாங்க 1200 ஒரு ஆளுக்கு. அந்த பைக் அந்த 2 பேர் மட்டும் போகிறாங்கல்ல, அந்த முறுக்கிட்டு போகிறது கடலுக்குள்ளே நடுவில், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 600 ரூபா. ஒரு 8 பேர் 10 பேர் போகிற மாதிரி அந்த போட் வந்து ஒரு ஆளுக்கு 300 ரூபா. வேஸ்ட். அநியாயம் பண்ணுறாங்க. அந்த 1200 ரூபாய்க்கு அந்த மேலே பேராசூட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை. இந்த பக்கம் இழுத்துட்டு போகிறாங்க, அந்த பக்கம் இழுத்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் கோல்வா பீச்சு, அவ்வளோதாங்க. நம்ம இனி ரூமுக்கு போய் படுத்து தூங்க வேண்டியது தான். நான் ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பஸ்ஸில் மினிமம் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இறங்கிட்டு தான் டிக்கெட் கேட்குறாங்க, ஏற்றிடுறாங்க, ஃபுல்லாக ஏற்றிடுறாங்க. 2 கண்டக்டர் இருக்காங்க, ஃபுல்லாக ஏற்றிடுறாங்க. டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 30 ரூபா. அங்கே நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. வேஸ்ட்டு. இந்த மண் எதுக்குமே ஆகாது. எதுக்குமே ஆகாது. கட்டடங்கள்லாம் ஆகாது. எதுக்குன்னா ஆகாது, வேஸ்ட் மண். அது எப்படி 1300 ரூபா 2000 ரூபாய்க்கு மேலே 2000 ரூபாய்க்கு கம்மியாக கேட்க மாட்டாங்க. நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். 19 கிட்ஸோட ட்ரீம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் 2K கிட்ஸ் தான். 19 கிட்ஸ் நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க, அது வந்து ட்ரீம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம அப்படியே ரூம் கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா கோவாலேருந்து முருதேஸ்வருக்கு ட்ரெயினுக்கு கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 10வது 11:30 மணிக்கு ட்ரெயின். பேசஞ்சர்னு நினைக்கிறேன். 11:30 மணிக்கு ஏறுனா 11:30 மணிக்கு ட்ரெயின் 3 மணிக்கு கொண்டு போய் விடுவோம். அப்படி நிறையா பேர் நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி வச்சுருந்தேன். 2-3 ஃப்ரெண்ட்ஸு கோவா இல்லைடா நானுங்க. GA போட்டிருக்கு. GAனா என்ன, கோவா தானே. நம்ம மங்களூருக்கு இன்னும் இருக்குது. மங்களூருக்குலாம் இன்னும் 500 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் நாங்கள் நேற்று நைட்டு ஏறினது பார்த்திங்கன்னா ட்ராவல் 14 மணி நேரம் ட்ராவலு. சரியான காண்டாயிடுச்சு. ஸோ மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோவாலேருந்து முருதேஸ்வருக்கு கிளம்பியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 1:48 ஆகுது. 2:30 மணி 3 மணிக்கெலாம் முருதேஸ்வருக்கு போயிடுவோம். ஏன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பீச் மட்டும்தான் பார்த்தோம். நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா சவுத் கோவா. நார்த் கோவா வந்து தனியாக இன்னொரு 4 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. எனக்கு லாங்குவேஜ் பெரிய பிரச்சனைங்க. எனக்கு தெரிஞ்சது இந்த 1 2 3 ஏக் தோ தீன், அவ்வளோதான். அந்த 3 தான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து டிக்கெட் கேட்குறது நான் அப்படி தான் கேட்டேன். அவங்க இங்கிலீஷில் ஏதோ கொஞ்சம் இந்த மேனேஜ் பண்ணுறது 3 அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறது, 1 2 3 அந்த இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்க முடியுது. பட் என்னென்னா நம்மளுக்கு லாங்குவேஜ் வந்து பெரிய பிரச்சனை தான். நாங்கள் வந்து அந்த நார்த் கோவா வந்து ஃபுல்லாக அந்த பார் கேஷினோ அதுதான் இருக்குன்ட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவாலேருந்து கிளம்பிட்டோம். ஒரே ஒரு பீச் தான் பார்த்தோம். மொத்தம் 2 பீச் இருக்காமா சவுத் கோவாவில். மற்றபடி ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் அதுக்கெல்லாம் ட்ரெக் பண்ணி போகிறதுங்கிறது ஆகாத காரியம். ஏன்னா ஃபேமிலி வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தால் கூட ஏதோ ட்ரெக் பண்ணி போகலாம். அதுவும் இல்லாமல் பஸ்ஸுலேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரௌட்ஸு நிறைய பேர் ஏற்றிடுறாங்க. இறங்கிறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுது. அதனால் நாங்கள் இருந்துட்டு சரி பீச் பார்த்துட்டு 2 பீச் இருக்குன்னாங்க. 2 பீச்சுமே பக்கத்தில் தான் இருக்குன்னாங்க. பட் ஆனால் ஒரு பீச்சும் 2 ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க. அதனாலே நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம்.
பார்த்தீங்கன்னா முருதேஸ்வர் போயிட்டுருக்கோம். போயிட்டு பேக் வச்சுட்டு ஸ்டே பண்ணிட்டு பேக் வச்சுட்டு 2:30 மணிக்கு 3 மணிக்கு போயிடுன்னு நினைக்கிறேன். போயிட்டு பேக்கெல்லாம் ரூமில் வச்சுட்டு ரூம் எடுத்து பேக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தேன், நிறையா பேர் நம்பவே இல்லை. கோவா தான் மட்கான் ஸ்டேஷனு, அந்த ஸ்டேஷனில் கோவாக்கு போனோம். சவுண்டு வேறு நடக்க நாங்கள் என்னென்னா இப்போ பிளான் என்னன்னா, இப்போ வந்து முருதேஸ்வர் போயிட்டுருக்கோம். முருதேஸ்வர் போயிட்டு முருதேஸ்வர்லேருந்து உடுப்பி போய் உடுப்பிலேருந்து தாய் முகாம்பிகை அந்த கோயிலெலாம் பார்க்கணுன்னாங்க எங்கள் அம்மா. அதை பார்த்துட்டு அப்படியே மங்களூர் போயிட்டு மங்களூர்லேருந்து மைசூர் போகணும். மைசூர் போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு. மொத்தம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் சுற்ற வேண்டியதான், வேறு வழி. நான் கீழே ஸ்டேஷனில் இருந்து பேசுனாங்க, அதுக்குள்ளே ட்ரெயின் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு வேறு வழி இல்லாமல் ட்ரெயின்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் மழையெல்லாம் இல்லைங்க. நாங்கள் இதுக்கு ரெயின் கோட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், மழையெல்லாம் இல்லை, ஃபுல்லாக வெயில் தான். பீச்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் மங்களூரில் இருக்கிற பீச் மாதிரியே தான் இருந்துச்சு. நான் ஸ்டோரி போடுகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் நம்பவே இல்லை. கோவா தாண்டா நம்மங்கடா சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பீச்சுக்கு பேரும் போடல, நான் அப்புறம் அந்த ஊர் பேர் தான் ஸ்டேட்டஸ் எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டுவிட்டேன். ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஒன்றும் இல்லைங்க, பேசஞ்சர் தான் முருதேஸ்வர் வரைக்கும். நான் கோவிலில் இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, எனக்கு இந்த ட்ரெயின் வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. நான் அதனால தான் தெரிஞ்ச மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா முருதேஸ்வர் ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோம். இந்த பக்கம் தான் இருக்குது ஸ்டேஷனு, பக்கம் தான். முருதேஸ்வர் வந்து பக்கம் தான். நீங்கள் முருதேஸ்வர் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வருங்க, ஆட்டோக்காரங்களாம் கூப்பிடுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. வெளியே வந்தீங்கன்னாவே ஹைவே அந்த ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாவே போர்டு இருக்கும். இந்த போர்டு இருக்கும், அந்த போர்ட்லேயே போட்டிருப்பாங்க உங்களுக்கு முருதேஸ்வரன்ட்டு இந்த பக்கம் தான் போகணுன்ட்டு. ஆட்டோக்காரங்களாம் கூப்பிடாதீங்க, ஹைவேல தான். ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி போய் இந்த பக்கம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய டேங்க் ஒன்று இருக்கும். அந்த டேங்க்லேருந்து போனீங்கன்னாவே அங்கேருந்து ஒரு 500 மீட்டர், அவ்வளோதான். நீங்கள் இதுக்கு நடந்தே போயிடலாம், ஆட்டோ காசு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த போர்டு அந்த டேங்க் இருக்குல்ல, அந்த டேங்க் கிட்டே போனோம்னா ஆர்ச்சி வந்துடும். கோபுரத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் கிட்ட வரும். நீங்கள் ஆட்டோவில் வந்துடுங்க, நான் கிட்டமாக இருக்குன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் நாங்கள் 3 பேர் வந்தோம். 3 பேருக்கு 40 ரூபா கேட்டாங்க. ஓகே பரவாயில்லன்னு தோணுச்சு, அதனால் ஆட்டோ வந்துட்டோம். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நடந்து வர்றாங்க, பட் ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் ஆட்டோலேயே வந்துடுங்க. மக்களே பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 பேர் வந்திருக்காங்க பசங்க, எல்லாம் மேலே தங்கியிருக்காங்க. அவங்க தான் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. நாங்கள் ஃபேமிலியாக இருந்ததுனால 1000 ரூபா. ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் ஆர்ச்சிலேருந்து உள்ளே வரணும். ஒரு சைடில் வந்து ஒரு பீச் ஓரமே வரணும். கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் கம்மியாக வரணும். ரூம் பாருங்கள். எங்கள் அம்மா, இது ஒரு கதவு, இது ஒரு பெட்டு, அப்புறம் இது ஒரு பாத்ரூம், இது இந்த கைக்குள்ள இருக்குது, இந்த பக்கம் பாத்ரூம், அவ்வளோதாங்க ரூம். அவங்க மொட்டை மாடியில் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிவி, நம்மளுக்கு டிவி இல்லை. டிவி வேஸ்ட்டு, வேண்டாம். ரூம் எடுக்கிறதுக்கே தங்கறதுக்கு வந்து பாருங்கள், டிவி வேஸ்ட்டு, அவ்வளோதாங்க. பாருங்கள் கடலில் தண்ணியே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நடுக்கடலுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் தண்ணி, அந்த பக்கம் இதாக இருக்குது, தீவு மாதிரி இருக்குது. இருங்க பேக் கேமராவில் கோபுரம் வியூ பாருங்கள். கோபுரம், சிவனோட லைட்டு, இது பாருங்கள் தண்ணி இங்கேயே இருக்குது. இந்த பக்கம் இது இங்கே பாருங்கள் கரை இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. தண்ணிக்குள்ளே தான் நடந்து போயிட்டுருக்கேன். இருட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. தண்ணி இவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஆழத்துக்கு இருக்குது. பலூன் இருக்குது, போட் இருக்குது. இதை வந்தால் கரை. அந்த இடத்துல மட்டும் ஆழமாக இருக்குது, என்ன காரணம்னு தெரியல. சூப்பராக இருக்குது.
அந்த பக்கம் வந்து கூட்டமே இல்லை, இங்கே தான் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது. மக்களே மேலே வந்தாச்சு. மேலே இருக்கும், சிவன் சிலை கிட்ட இருக்கும். இங்கே ஒன்றுமே தெரியல. இன்னும் வரும். 18 ஃப்ளோர் இருக்கு. ஐயோ 18 கடைசி ஃப்ளோர். 1 2 നോടിയില്ല ഈ ഐഡിയ ഉണ്ടെങ്കിൽ അത് ഫസ്റ്റ് ടൈം മതി. എല്ലാமே ഫസ്റ്റ് ടൈം தான் தேன் கொடுப்பாருங்க. ಇಲ್ಲ ಅದು ಕನ್ನಡ ಆಗಿದೆ. ಕನ್ನಡ ಯಾಕೆ ಅವ್ರು ಬಡಿಸಿದ್ದಾರೆ? ಇದು ಬೈಲಿ ಇದೆ ಅದೊಳ ಇತ್ತಲಾಗಿದೆಯಾ? ಅಯ್ಯೋ ಅವಂದು ಇಲ್ಲೇ ಒಂದು ಇದ್ದ ನೋಡ್ದಾ ಇತ್ತಲಾಗಿ ನೋಡಿ ಚಂದ್ರ ಟೂರ್ ಬತ್ತೆ ಪಂಜಾಗದಲ್ಲಿ ನಾವು ಮೆಲ್ಲಿ ಇದು ಮಾಸಿ ಮಾಡ ವ್ಯೂ பாருங்க எப்படி இருக்குன்னு. ನಾವು ಅಲ್ಲಿದ್ದು ಅಷ್ಟು ದೂರ ನಡೆದು ಬರಬೇಕು. ಎಷ್ಟು ದೂರ ನೋಡು ನಡೆದು ಬರೋ ದಾರಿ ನೋಡು. ஓ தேன் முஜாதி கடல் பாருங்க. ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಯಾರು ಗುಡಿ ಸೂಪರ್ ಆಗಿ ಸಿಗುತ್ತೆ. ಯಾರು ಗುಡಿ ಇಲ್ಲಿ ಈ ಕಡಿ மக்களே தண்ணி மேலே ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. இருங்க உங்களுக்கு எல்லாம் மணலாக இருந்துச்சாங்க நின்றுருந்தாங்க. இப்போல்லாம் இங்கேயே தண்ணி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு 200 ரூபா. நான் எங்கள் அப்பா 3 பேரும் இன்னும் வருவாங்க. ಹಾಯ್ ಮಾ ಒಂದೊಂದು ತಾನಮ್ಮ ವರ್ಷ ಒಂದೊಂದು ತಾನಮ್ಮ ಬಿಡುಮ.
ஐயோ மா முருதேஸ்வரிலிருந்து எங்கே பார்த்தீங்கன்னா அந்த தாய் ஸ்ரீ முகாம்பிகை கோயில் அப்படின்ட்டு இருக்குது. முருதேஸ்வரிலேருந்து ஒரு 4 ஸ்டாப் இருக்குது. அந்த 4 ஸ்டாப் தள்ளி தான் இப்போ போயிட்டுருக்கோம். பேசஞ்சர் தான். டைம் பார்த்தீங்கன்னா 5 ஆகிடுச்சு, 5:15 ஆச்சு. இப்போ ஒரு 5:30க்கெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்டாப் தான். நாங்கள் பஸ்ஸில் போகலான்னு பார்த்தோம். பஸ்ஸிலலாம் போனால் இடைஞ்சலுங்க, போய் பாதுபட்டுட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயின்லேயே போகலான்ட்டு இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் ஸ்டாப் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொல்லூருங்கிற ஒரு ஊர், கொல்லூரில் தான் அந்த கோயிலே ஃபேமஸான கோயில். அங்கே கொல்லூரில் போய் ஸ்டே பண்ணிக்கலான்ட்டு இப்போ போயிட்டுருக்கோம். கொல்லூரில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு கிளம்புறது மங்களூர், போய் மங்களூர்லேருந்து தர்மஸ்தலா போகிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்க்கலாம். சரியாக வீடியோவே எடுக்க முடியல என்னால், ஏன்னா எனக்கு அவ்வளோக்கா தெரியல. ட்ரெயினில் எனக்கு அவ்வளோக்கா தெரியாது. இருங்க உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஃபுல்லாக வடக்கன்ஸ் தான். அதனால் நாங்கள் வந்து முடியல, ஃபுல்லாக ஏறி பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிறாங்க. அதனால் நாங்களும் வேணான்ட்டோம். இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். தாய் முகாம்பிகை போயிட்டு ஸ்டே பண்ணிடுவோம். ஓகேங்க, நான் அங்கே ஸ்டேஷனில் எனக்கு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு ஆறுக்கு வந்திருக்கோம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முகாம்பிகா டெம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா உடுப்பிக்கு பக்கத்தில் இருக்குது. நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம். நேற்று நைட்டே வந்துட்டோம். பஸ் வீடியோ எடுக்க முடியல. கோயிலையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செல்லு அலோடு இல்லை. சட்டையெல்லாம் கழட்டிட்டு தான் சாமியை பார்க்க விட்டாங்க. எல்லாருமே சட்டை கழட்டுறாங்க. ஏன்னா ஃபுல்லாக கேரளா டைப்பு, எல்லாமே கேரளா தான். எல்லாம் வெள்ளை சேலை தான் கட்டிட்டு வராங்க. ஃபுல்லாக கேரளா தான். இப்போ என்னென்னா பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குன்னாங்க. அந்த ஆறுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஆறு இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ட்ரெயினில் வரும்போதும் சரியாக வீடியோ எடுக்க முடியல. எனக்கு எப்படி இருக்கணும்னு தெரியல. நம்ம மோட்டோ விலாகு, அதனால் நம்மளுக்கு தெரியல. ஓகேங்க, நான் அப்படியே பின்னாடி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா முகாம்பிகை கோயிலேருந்து பஸ் இருக்குது. நாங்கள் எங்கேருந்து வந்தோம்னு பார்த்தீங்கன்னா முருதேஸ்வர்லேருந்து வந்தோம். முருதேஸ்வர்லேருந்து முகாம்பிகா ரோடுன்ட்டு ஸ்டேஷன் இருக்குது. பேசஞ்சர் ரயிலில் வந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா சார்ஜு, 42 ரூபா சார்ஜ் பஸ்ஸுக்கு. இங்கே கோயிலுக்கு வரக்கு, கொல்லூருக்கு வரக்கு. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொல்லூருக்கு வந்துக்குங்க. கொல்லூரில் வந்தாலே இந்த கோயில் ஃபேமஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் நடந்து வர டிஸ்டன்ஸ் தான். லாக்கர் தேடி போயிட்டுருக்கோம் ரூமுக்கு. ரூம் லாக்கர். 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் உடுப்பிலேருந்து பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலம் வந்தாச்சு. நைட் ஸ்டே பண்ணிட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தர்மஸ்தலம் கோயில் பார்த்துட்டு அப்படியே மங்களூர் கிளம்புறது. மங்களூர் போய் பீச்சில் போய் குளிச்சுட்டு அப்படியே நம்ம ட்ரெயின் நைட்டு 12 மணிக்கு ட்ரெயின் ஈரோடுக்கு. மங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த என்ட்ரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலா. இப்போ உள்ளே போகணும். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ
ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம தர்மஸ்தாவிலேருந்து கிளம்பிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மங்களூர் போகிறோம். மங்களூர்லேருந்து ஒரு பீச்சு, மங்களூர் பீச்சு. அங்கே போயிட்டு குடிச்சிட்டு நைட்டு 12 மணிக்கு தான் நம்மளுக்கு ட்ரெயின். புக் பண்ணல, நான் இதில் தான் போகிறோம், அண்டர்ஸ்டேரில் தான் போகிறோம். ஏன்னா நம்ம சென்ட்ரல்லேருந்து போகிறோம், மங்களூர் சென்ட்ரல்லேருந்து. ட்ரெயின் அங்கே இருந்து தான் போவோம். அதனால் நம்ம கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம்னா உட்காந்துக்கிட்டே போயிடலாம், பிரச்சனை இல்லை. அதனால தான் நாங்கள் புக் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு இப்போ தான் கிளம்பணும் தர்மஸ்தலாலேருந்து. உங்களுக்கு அப்படியே வியூ பாருங்கள். நான் இங்கே உட்காந்துருக்கேன், அங்கே 2 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலாலேருந்து கவர்மெண்ட் பஸ் தான் எல்லாமே. தர்மஸ்தலாலேருந்து மங்களூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 73 ரூபா. எங்கள் 3 பேருக்கு 220 ரூபா ஆச்சு. அவ்வளோதாங்க. 2 நாள் ட்ரிப்பு எப்படி போச்சுன்னு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷார்ட்ஸு ஃபுல்லாக கம்மியாக தான் செகண்ட்ஸ் எடுத்திருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியல எப்படி எடுக்கணும்னு தெரியல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் சின்ன சின்ன இதாக தான் இருக்கும். இதுதானே கடைசி. அதுக்கப்புறம் நம்மளாம் ஃபுல்லாக பைக்கில் தானே எடுக்க போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா பேக் மேலே வச்சுருக்காங்க அவங்க. இப்போ நான் எனக்கு தெரியல, மேலே வச்சுருந்தேன், அடியில் சாப்பாடு இருக்குது, எடுத்து பேக் பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னாரு. நான் எடுக்கும்போது கீழே விழுந்துட்டேன். பஸ்ஸு யூட்டன் அடிச்சு தான் அதில் அப்படியே சைடில் சீட் உள்ள வந்துட்டேன். அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் 3-4 சீட்டுக்கு வந்து உட்காந்துட்டேன். அவர் பேக் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. டைம் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 2:40 ஆச்சு. நாங்கள் போய் பீச்சில் ஒரு 1 மணி நேரமாக 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது விளையாடணும். அதனால் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக எனக்கு இல்லை எப்படி எடுக்கிறதுன்னு தெரில, அதனால் கொஞ்சம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மங்களூருக்கு தான் போயிட்டுருக்கோம். பனம்பூர் பீச்சுங்க, கர்நாடகா. பார்த்தீங்கன்னா ஈரோடு ரிட்டர்ன் ஆயாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி. நாங்கள் நைட் 12 மணிக்கு ட்ரெயின் ஏறணும். 9 மணிக்கு கொண்டு விட்டாங்க. மங்களூர் சென்ட்ரல் தான், சென்னை போகிற ட்ரெயின் நம்மளுக்கு. புக் பண்ணல, ஏன்னா அண்டர்ஸ்டேரில் தான் ஏறி வந்தோம். முடியல, உட்காந்துட்டே வர முடியல. எப்படியோ 5 நாள் ட்ரிப் முடிஞ்சு இதோட வீட்டுக்கு போய் 2 நாள் போட்டு தூங்க வேண்டியதாங்க. ஃபுல் டயர்டு. ஓகே, எனக்கு ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட அப்படியே வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்குங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரெயின் vlog போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ போட்டிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ட்ரெயின் vlog முடிஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஃபீட்பேக் வேணும்ல, அதனால். ஓகேங்க, நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.